அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு குடுத்து பாருங்களேன். பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டு வந்துருவாங்க. ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. டக்குன்னு செஞ்சிடலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு சேர்த்து விட்டுருக்கேன். அந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, புதினா துவையல் செய்ய போறேன். பட்டை, கிராம்பு வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுருக்கேன். மஞ்சத்தூள் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் சேர்த்து விட்டுருக்கேன். இதிலே கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரிசியும் தண்ணியும் அளந்து ஒன்றா ஒரே பாத்திரத்தில் நான் வச்சுருந்தேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ அதை அப்படியே இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஃபுட் கலர் சேர்த்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும். நான் அதில் கரம் மசாலா சேர்க்கல. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து அரைச்சிருந்தேன். அதனால் நான் பட்டை, கிராம்பு சேர்த்து மட்டும்தான் தாளிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புதினா துவையலுக்கு இந்த மாதிரி நான் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்து தான் அரைப்பேன். அந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது சாப்பிட சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சட்னி எல்லாம் தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கும் போது பசங்க எடுத்து போட்டுறாங்க. அதனால் இந்த மாதிரி துவையல் அரைக்கும் போது கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து அரைக்கும் போது புதினா துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. புதினா துவையலுக்கு இன்னொரு நல்ல டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா வதங்க விடுங்க. அதே மாதிரி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்க விட்டிங்கன்னா அந்த தழையோட கலர் மாறாது. பட் நல்லா வதங்கிரும். சட்னி நல்லா க்ரீனிஷாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புதினா துவையல் அரைச்சிங்கன்னா இது தோசைக்குமே தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த புதினா துவையலில் அப்படியே சாதம், அதாவது வெள்ளை சாதம் வடிச்சிட்டு நம்ம கலந்து புதினா சாதமாகவும் கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரிலாம் வாரத்தில் 2-3 நாள் புதினாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பசிக்கல சாதம் வேணாம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா புதினாக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. நல்லா பசியை தூண்டுற தன்மை. ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பார்த்து அதில் நல்லா எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சது இந்த புதினா எல்லாம் நான் அவனுக்கு நிறைய சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நமக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மஷ்ரூமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ புதினா துவையல் ரெடி ஆயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை, அதில் ஒரு முட்டையை ஊற்றி விட்டு கொஞ்சம் பெப்பர் பொடியெல்லாம் சேர்த்து விட்டு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.